சார் சொல்லுங்கள் சார், வந்தே பாரத் ஸ்பெஷல் வந்தே பாரத்துக்கும் என்ன கட்டணம் வந்து அதிகரிச்சிருக்காங்க, எப்படி வந்து ஒரு சமூக ஆர்வலராக பார்க்குறீங்க? வணக்கம், நான் தயானந்த் கிருஷ்ணன், தாம்பரம் பகுதியில் இருக்க சமூக ஆர்வலர். சமீபத்தில் வந்து நாகர்கோயிலுக்கு வந்து ஸ்பெஷல் வந்தே பாரத் ட்ரெயில் வந்து நம்ம சதர்ன் ரயில்வே அறிவிச்சிருக்காங்க. இது பார்க்கும்போது இந்த பகுதி மக்கள் சார்பாக ரொம்பவே வரவேற்கிறோம். ஏன்னா தென் பகுதிகளுக்கு வந்து பயணிக்க வந்து எங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ரயில்கள் வந்து தேவை. ஆனால் ஒரு அதிர்ச்சியான விஷயம் நாங்கள் பார்த்தது, இந்த வந்தே பாரத் ரயிலினுடைய கட்டணம், அந்த பேசிக் அடிப்படை கட்டணத்தில் பார்த்தீங்கன்னா புதுசாக அறிவிச்சிருக்கிற ஸ்பெஷல் வந்தே பாரத் நாகர்கோயில் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் ரூபாய் வந்து கட்டணம் வந்து அதிகமாக இருக்குது. குறிப்பாக வந்து தாம்பரத்துலேருந்து மதுரைக்கு செல்கிறதுக்கு ஒரு ரூபாய் வந்து ஏற்கனவே ஓடிட்டு இருக்க திருநெல்வேலி வந்தே பாரத் ரயிலை ஒப்பிடும்போது இந்த ஸ்பெஷல் வந்தே பாரத் ரயிலில் வந்து கட்டணம் வந்து ரூபாய் அதிகமாக இருக்குது. இதனால் என்ன ஆகிடுதுன்னா, ஒரு சுப நிகழ்ச்சிக்கோ இல்லை குடும்பத்தோடு வந்து ஒரு ஒரு பயணம் மேற்கொள்ளும் போது ரொம்ப அதிக கட்டணம் நிதிச்சுமை வந்து சாதாரண மக்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயத்தில் வந்து வருது. அதனால் வந்து இந்த விலை நிர்ணயித்ததில் வந்து ஏதோ அதிகமாக இருக்கிற மாதிரி நாங்கள் எல்லாருமே ஃபீல் பண்ணுறோம் தாம்பரம் பகுதி மக்கள் சார்பாக. அதனால் இந்த விலையை வந்து ஸ்பெஷல் வந்தே பாரத் நாகர்கோயில் எக்ஸ்பிரஸ் உடைய விலையை வந்து கண்டிப்பாக வந்து குறைக்கணும். தெற்கு ரயில்வே அதுக்கான நடவடிக்கை வந்து எடுக்கணும். ஏன்னா மற்ற பகுதிகள், இப்போது கோயம்புத்தூர் வந்தே பாரத் ஆகட்டும், இல்லைனா வந்து பெங்களூரு மைசூர் வந்தே பாரத் ஆகட்டும், ஒரே டிஸ்டன்ஸ் ஒப்பிடும்போது எல்லாத்துலேயுமே ஒரு குறைவான ஒரு பேஸ் ஃபேர் வந்து கரெக்டாக இருக்குது. ஆனால் இந்த ஸ்பெஷல் வந்தே பாரத்தில் வரைக்கும் கிட்டத்தட்ட 22% வந்து விலை வந்து அதிகமாக இருக்குது. அதனால் ஒரு திருநெல்வேலிக்கு செல்கிறதுக்கோ இல்லை மதுரைக்கு செல்வதுக்கோ அதிக கட்டணம் வந்து நாங்கள் செலுத்துகிற மாதிரி இருக்குது. இந்த ரயில் கொண்டாந்ததே வந்து ஸ்பெஷலாக வந்து நாகர்கோயில் ஸ்பெஷல் ட்ரெயின் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதே வந்து கூட்ட நெரிசலை தவிர்க்கிறதுக்கோசரம் தான். தேர்ஸ்டே, ஃப்ரைடே அண்டு சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமையில் வந்து இந்த ரயில் இயங்கும்னு சொல்கிறாங்க. கூட்ட நெரிசலை தவிர்க்கணும்னா அது வந்து அஃபோர்டபுளாகவும் இருக்கும், மக்கள் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கணும். அதனால் உடனடியாக இந்த ரூபாய் கட்டணத்தை வந்து மற்ற வந்தே பாரத் ரயில்கள் போல், திருநெல்வேலி வந்தே பாரத் ரயில் போல் குறைத்து இயக்க வேண்டும் அப்படின்று தாம்பரம் பகுதி மக்கள் சார்பாக கேட்டுக்கிறோம். இன்னும் ஒரு கோரிக்கை, இந்த ஸ்பெஷல் வந்தே பாரத் ரயில் நாகர்கோயில் வந்து 4 நாட்கள் தான் இயக்குறாங்க, அதை 6 நாட்களுக்கும் இயக்கணும். ஏன்னா இங்கே நிறைய மக்கள் வந்து தெற்கு பகுதிக்கு வந்து பயணம் செய்ய இருக்கிறாங்க. அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும்னா 6 நாட்களுக்கும் இந்த வந்தே பாரத் ட்ரெயின் நாகர்கோயில் வந்து ரெகுலர் சர்வீஸாக இயக்கணும் அப்படின்றதையும் நாங்கள் கேட்டுக்கிறோம்.